உறவுகளின் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மத்தியில் ஏராளமானோர் உள்ளனர். தனது மகனின் விடுதலைக்காக கடந்த 9 வருடங்களாக காத்திருக்கும் ஒரு தாயின் கவலை சுமந்து வருகின்றது இன்றைய ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட். சிறையில் உள்ள உறவுகளின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான பெற்றோரில் ஒருவரே தேவராசா தேவராணி. யாழ்ப்பாணம் கோண்டாவிலை சேர்ந்த தேவராணி சிறையில் உள்ள தனது மகனின் விடுதலைக்காக 9 வருடங்களாக காத்திருக்கிறார். தனது மகன் சிவபாலன் வன்னியிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் போது 2006ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டதாக தேவராணி தெரிவிக்கின்றார். வன்னியிலிருந்து 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 14ஆம் தேதி கொழும்புக்கு சென்ற போது அங்கு ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு இதுவரையும் தடுப்பில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நானும் என்னால் என்ற அளவு லோயரை போட்டு வாதாடி எனது பிள்ளைய மீண்டு தரவில்லை. ஒரு தரும் இதுவரை காலமும் எனது மகன் ஒரு நோயாளியாக இதுவரையும் சிறையில் வாடுகின்றார்.